இன்னைக்கு நம்ம வீட்ல பிரமாதமான சமையல். ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி வந்து ஃபிஷ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு மசாலா எல்லாம் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், இது வந்து நார்மல் சில்லி பவுடர். இது வந்து 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது வந்து கலருக்காக தான், ஆப்ஷனல். இது இல்லை அப்படின்னா சேர்த்துக்க தேவையில்ல. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு, அப்புறமா கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்தா போதும், அதிகமாக வந்து சேர்த்துக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் பெப்பர், கொஞ்சமாக வந்து பெப்பர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் பெப்பர் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழ சாறு இருக்குல்ல, அதை நான் வந்து புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீனில் இந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து தடவி வச்சிடலாம். பிரியாணிக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து பீஸ் போட்டு கொடுப்பாங்க. ஸோ கடையில் பிரியாணிக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கிங்ஃபிஷ் எடுத்திருக்கேன், அதாவது வஞ்சர மீன், நெய் மீன் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ கிங்ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு, அதனால நான் கிங்ஃபிஷ் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மசாலாவை தடவி வச்சிடலாம். எல்லா மீன்லேயும் மசாலா தடவியாச்சு. இப்போ இது வந்து 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே வந்து மீனில் நல்லா இறங்கும். அதுக்கப்புறமா இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் தவாவில் கூட ஃப்ரை பண்ணலாம், ஆனால் தவாவில் பண்ணால் கொஞ்சமாக தான் ஆயில் ஊற்றுவீங்க. இதே ஆயிலை யூஸ் பண்ணி தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். அப்போ தவாவில் பண்ணால் அந்த ஆயில் எல்லாமே வந்து நம்மளுக்கு பத்தாது, அதனால் நிறையவே ஊற்றி பொரிச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷு வந்து நம்ம பொரிச்சு எடுக்க ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நீங்கள் தோசைக்கல்லில் பண்ணிங்க அப்படின்னா ஆயில் வந்து குறைஞ்சிட்டே வரும். அப்புறம் நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு அந்த ஆயில் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ மீன் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் வந்து உடஞ்சிராமல் பார்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மீன் ஒரு பக்கம் வச்சு எல்லா சொத்து சுகங்களையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு உனக்கு எது வேணும்னு கேட்டாங்கன்னு வச்சுக்க, எனக்கு ஒண்ணு வேணா போயேன்ற, காலம் பூரா மீனே சாப்பிட்டு இருக்கலாம். என்ன சொல்றேன்? ஃபிஷ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அந்த ஆயிலை தான் நான் வந்து இதில் வந்து ஊற்றிருக்கேன் பிரியாணி செய்கிறதுக்காக. இப்போ அதில் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பிரியாணி இலை, அப்புறமா வந்து 1 ஸ்டார் பட்டை, இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயில் யூஸ் பண்ணி தான் நம்ம பிரியாணி பண்ணுறோம், அதுதான் இதோட ஸ்பெஷலே ஃபிஷ் பிரியாணிக்கு. இப்போது இதில் வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயம். நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும். நம்ம நார்மல் பிரியாணியை விட இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது, இதையும் சேர்த்து இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் வந்து போனதுக்கப்புறமா 1 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து மசாலா எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அப்புறமா 1/2 ஸ்பூன் வந்து நார்மல் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், இது கலருக்காக, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்க்க வேண்டாம். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, அப்புறமா கொஞ்சமாக வந்து பெப்பர், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர், இதையும் சேர்த்து இது கூட வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தக்காளி எல்லாமே வந்து நல்லா சாஃப்ட் ஆகட்டும். மசாலாவோட ராஸ்மெல் எல்லாமே வந்து போகிற வரைக்கும் இதை நல்லா வந்து வதக்கி, தக்காளி எல்லாமே வந்து நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட வந்து 1/2 ஸ்பூன் வந்து தயிர், தேவையான அளவு வந்து உப்பு, இதையும் சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த மசாலாவோட. தயிர்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை வந்து எல்லாம் வைக்க போகிறோம். எதுக்குன்னா அப்போ தான் இந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் வந்து இந்த பிரியாணி மசாலாலாம் நல்லா வந்து இறங்கும். எல்லா ஃபிஷ்ஷும் வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த மசாலா எடுத்து எல்லா ஃபிஷ்ஷு மேலேயும் லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் இந்த ஃபிஷ்ஷு வந்து இப்படியே வந்து இருக்கட்டும். நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த ஃபிஷ்ஷை மட்டும்தான் நம்ம வந்து வெளியே எடுக்க போகிறோம். அது மேலே அப்புறமா அடியில் இருக்கிற அந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து அதிலே வந்து போட்டுருங்க. ஃபிஷ்ஷை மட்டும் தனியாக வெளியே எடுத்து வச்சிடலாம். எல்லா ஃபிஷ்ஷையும் வெளியே எடுத்துகிட்டு ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ண ஒரு மசாலா இருக்கும்ல, அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதையும் இந்த மசாலாவோட வந்து சேர்த்துக்கோங்க. அந்த மேரினேட் பண்ண மசாலா இருக்குல்ல, அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, கொஞ்சமாக வந்து புதினா,
இது வந்து நம்ம தக்காளி சேர்த்தோம் தெரியுமா, அப்போமே இதை வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் அப்போ சேர்த்துக்கோங்க, நான் வந்து அப்போ சேர்க்க மறந்துட்டேன். இப்போ இதில் நான் வந்து 3 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து 2 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் எடுக்கலை இன்றைக்கி நான். 2 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸ்க்கு 3 டம்ளர் வந்து தண்ணி சேர்க்குறேன். இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வந்து வரட்டும். வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ரைஸை வந்து ஆட் பண்ணலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு வந்து நான் வந்து தனியாக புளிஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை இது கூட வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜீரக சம்பா ரைஸை வந்து 1/2 அன் ஹவர் முன்னாடியே நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி. இப்போ அதை இது கூட வந்து சேர்த்துடலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறதா இருந்தால் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக மட்டும் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் பிரியாணி ரெடியாகி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடலாம். இந்த ரைஸ் வந்து நல்லா வேகட்டும். இப்போ கரெக்டாக 8 நிமிஷம் கழித்து தண்ணி எல்லாமே போய் பிரியாணி வந்து ஒரு 80% வந்து குக் ஆகிருக்கு. ரைஸ் வந்து இன்னும் 20% தம் போடும் போது குக் ஆகிரும். இதை லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் நல்லா லெவல் பண்ணிடலாம். நல்லா லெவல் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை வந்து இந்த பிரியாணி மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இது மேலே வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ண ஆயில் இருக்குல்ல, அது வந்து ஊற்றுறேன். இதே நம்ம சிக்கன் மட்டன் பிரியாணினா இந்த மாதிரி தம் போடுறதுக்கு முன்னாடி நெய் வந்து ஊற்றுவோம். இது ஃபிஷ் பிரியாணிங்கிறனால இந்த ஆயில் ஊற்றினா தான் நல்ல வாசனையாக இன்னும் நல்லாயிருக்கும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்போ தம் வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு லெட் வச்சு க்ளோஸ் பண்ணி அடியில் தோசை தவா வச்சு ரொம்ப லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். இப்போ தம்லேருந்து 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல வாசனையாக இருக்குது, நல்ல சூப்பராக இருக்குது ஸ்மெல்லே. இப்போ இந்த மீன் எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு ரைஸ் வந்து எப்படி குக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இப்போது ஹோட்டல்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரியாணி பண்ணி, இப்போ பிரியாணி ஃபிஷ் பிரியாணின்னு கேட்டிங்கன்னா பிரியாணி கொடுத்து அதில் வந்து ஃப்ரை பண்ண ஃபிஷ் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஃபிஷ் பிரியாணி வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயிலில் தான் பிரியாணி வந்து பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து குலையாமல் ரைஸ் வந்து உதிரி உதிரியாக சூப்பராக வந்து வந்திருக்கு. ஃபிஷ் பிரியாணி பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீன் வந்து வாங்கிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா தயவு செஞ்சு வாங்கி பண்ணாதீங்க. அப்புறம் அந்த பிரியாணி ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும், நல்லாவே இருக்காது. அதனால் எப்போதுமே வந்து நல்ல ஃப்ரெஷ் மீன் வாங்கி இதை வந்து பண்ணுங்கள். இது வந்து கலரே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டார்க்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால இப்படி இருக்குது. மற்றபடி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லு அதெல்லாம் வந்து அந்த ஃபிஷ் பிரியாணி அப்படிங்கிற மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.